ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த ஆயத்தின் அந்த துஆவின் கடைசி பகுதியை இமாம் அவர்கள் இங்கே தலைப்பில் அமைத்திருக்கிறார்கள். என்ன? வஜஅல்னா, எங்களை ஆக்கு. நல்லா கவனிச்சுங்க. வஜஅல்னா, எங்களை நீ ஆக்கு. அல்லாஹ்வை பார்த்து நம்ம சொல்றோம். ஜஅல ஆக்கினான், இஜஅல் நீ ஆக்கு, நா எங்களை நீ ஆக்கு. லில் முத்தகீன், தெரிஞ்ச வார்த்தை தான் உங்களுக்கு எல்லாம். இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்களுக்கு எங்களை ஆக்கு. இமாமன், தலைவர்களாக, வழிகாட்டிகளாக. இப்போ வாங்க, குர்ஆன் ஹதீஸ புரியறதுக்கு சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய விளக்கம் தேவை என்பதற்கு வாங்க. ஏன் குர்ஆன் ஹதீஸே போதும்ல? குர்ஆன் ஹதீஸே வழிகாட்டி, அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நம்மளும் அதான் சொல்றோம், அவர்களும் அதை சொல்கிறார்கள். ஆனா நம்ம சொல்றது, ரெண்டு பேரும் சொல்றதுக்கு இடையில வானத்திற்கும் பூமிக்கு இடையில அர்த்தம் இருக்குது. வானத்திற்கும் பூமிக்கு இடையில உள்ள இடைவெளி இருக்கிறது. நல்லா கவனமா கேட்டுங்க. குர்ஆன் ஹதீஸை தான் பற்றி பிடிக்க வேண்டும். இமாம் புகாரி அவ்வளவு நேரமா தான் சொல்றாங்க. அதுக்கு தான் தனியா பாடமே போட்டாங்க. எல்லாரும் பின்னாடி எங்கெங்கயோ போறீங்களப்பா, அங்கெல்லாம் போயிடாதீங்க, குர்ஆன் பின்னாடி வந்துருங்க, ஹதீஸ் பின்னாடி வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனை என்ன? குர்ஆன் பின்னால் வாருங்கள், ஹதீஸ் பின்னால் வாருங்கள் என்று அழைப்பவர்கள் எல்லாம் உண்மையில் குர்ஆனை தான் சொல்கிறார்களா, ஹதீஸை தான் சொல்கிறார்களா? அதான் பிரச்சனை. புரிஞ்சா இல்லையா? என்ன பிரச்சனை? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள், குர்ஆன் சுன்னாவை அணுகுங்கள். நபி உங்களுக்கு போதித்தது போன்று, நபி சஹாபாக்களுக்கு போதித்தது போன்று, சஹாபாக்கள் தங்கள் மாணவர்களுக்கு போதித்தது போன்று, அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு போதித்தது போன்று அணுகுங்கள். உங்கள் மன இச்சைக்கு ஏற்ப அணுகி விடாதீர்கள். இதுதான் டிஃபரண்ட். என்ன வித்தியாசம்? என்ன? நாம் மனிதர்களின் கூற்றுகளை ஏற்கவில்லை. எந்த ஒரு தனி நபரின் வழிகாட்டுதலையும் குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் சுன்னாவிற்கு விளக்கமாக மூத்த அறிஞர்களின் அந்த ஜமாஅ, அந்த ஒருமித்த கூட்டம் என்ன சொன்னார்களோ அதை விளக்கமாக வைத்து அணுகுவோம். நம்ம காலத்தில் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் மன இச்சைகளும் தடுமாற செய்து விட்டதற்கு பிறகு, நம்மை கூட்டங்களாக குழுக்களாக நாம் பிரிந்து விட்டதற்கு பிறகு, கல்வியில் முதிர்ச்சி இல்லாத நிலையை அடைந்து விட்டதற்கு, கல்வியில் முதிர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கும் போது, இன்னைக்கு குர்ஆனை படிக்கிறதா இருந்தா, குர்ஆன்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தா, அதுக்கு முதல்ல என்ன தேவை? என்ன தேவை? குர்ஆன்ல இருந்து ஒரு சட்டத்தை புரியணும், முதல்ல என்ன தேவை? அரபி தெரியணும். நம்ம அரபி படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க? குறைஞ்சது ஒரு மதரசால போய் முழு நேரமா ரொம்ப கண்ணும் கருத்துமா கரெக்டா படிச்சா கூட வெறும் அரபி படிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடும். இப்படி கண்டினியூவா டே அண்ட் நைட் நீங்க கரெக்டா படிச்சா, மனப்பாடம் பண்ணி நல்ல திறமையா படிச்சா குறைஞ்சது 3 வருஷம் வேணும் ஒழுங்கா படிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு குர்ஆன்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை புரிவதற்கு அப்புறம் அடுத்த ஹதீஸை படிக்கணும். புரியுதா இல்லையா? அப்புறம் இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை படிப்பதற்கு ஹதீஸின் ஷரஹை படிக்கணும். அதோட சேர்த்து குர்ஆனை படிக்கும்போது தான் புரியும். குர்ஆனை படிக்கும்போது தான் சட்டம் எடுக்க முடியும். புரியும் என்றால் என்ன அர்த்தம்? சட்டம் எடுக்க முடியும், விளக்க முடியும். இதை எட்டுறதுக்கு குறைஞ்சது கண்டினியூவா போராடினாலும் கூட ஒரு 10 to 15 வருஷமாவது அடிப்படையாக தேவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு இதை எப்படி கொடுத்து விட்டான்? அரபி அவர்களின் பிறப்பிடம். அந்த பிறப்பிடத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள். தாய்மொழி அவர்களுக்கு எப்படி சங்க காலத்தில் வாழ்ந்தவர்களை சங்கத்தமிழ் பேசினார்கள் என்று சொல்வதை போன்று அரபியின் சுத்தத்தை, தெளிவை, இலக்கண இலக்கியங்களை அவர்கள் தாயின் மடியிலிருந்து பால் குடித்தது போன்று கற்றவர்கள். சரியா? இரண்டாவது, குர்ஆனின் ஆசிரியர் யார்? குர்ஆனின் ஆசிரியர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் இறக்கியவன் அல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கு. அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் எந்த நபி மேல இறக்குனானோ அந்த நபியிடமிருந்து நேரடியா படிச்சவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதது எங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னா இது ரொம்ப ஓவரா தெரியல? அவர்களுக்கு புரியாதது எங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொன்னால் இது கொஞ்சம் ஓவரா தெரியல? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சந்தேகம் கிடையாது குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதிலே, கண்டிப்பா. ஆனா உங்கள் மன இச்சைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்து விடாதீர்கள். சஹாபாக்களிடத்திலிருந்து அதை படியுங்கள், அவர்களுக்கு முரண்பட்டு விடாதீர்கள். ஆய்வு செய்யுங்க, நல்ல கருத்துக்களை ஆய்வு செய்து அள்ளிக்கொண்டே இருங்கள். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும்னு போயிடாதீங்க. புரியுதா? எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்னு சொன்னா, இப்ப இந்த ஆயத்துங்க, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமா ஆக்குன்னா. எங்களுக்கு தான் குர்ஆன் இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு இமாமு? எங்களுக்கு தான் ரசூல்லா இருக்காங்களே, எங்களுக்கு எதுக்கு இன்னொரு இமாமு? கேள்வி வருமா வரலதா? அவர்கள் புரிஞ்சுக்கிட்டபடி சிறப்பிற்குரிய முன்னோர்கள் யாரையுமே பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா இந்த குர்ஆன் ஆயத்தை எங்க எப்படி விளக்கம் சொல்லுவாங்க? புரிஞ்சா இல்லையா? புரியல உங்களுக்கு? குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு. நம்ம என்ன செய்யணும் துஆ செய்யும்போது, யா அல்லாஹ் எங்களை நீ இமாம்களாக ஆக்கு, இறையச்சம் உள்ளவர்களை நாங்கள் வழிநடத்தக்கூடிய இமாம்களாக ஆக்கு நம்ம துஆ செய்றோம். எதுக்கு? அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கிட்டானே, எதுக்கு அல்லாஹ் தான் ஹதீஸ் இறக்கிட்டானே, அவங்கவுங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அவங்க சொல்றபடி பேசினா அப்படித்தானே வரும். இந்த ஆயத்தை விளக்க முடியுமா? விளக்க முடியுமா? குண்டக்க மண்டக்க விளக்கணும், ஏதாவது சப்பக்கட்டு கட்டி முரண்பட்டு தான் விளக்கணும். இமாம் புகாரி அழகா சொல்றாங்க பாருங்க, யார் இந்த குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே பின்பற்றினார்களோ அவங்களுடைய செயலை பார்த்து தாங்க நீங்க குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். தனியா இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு போய் ரூம்ல பூட்டிக்கிட்டு எனக்கு புரியுது நான் இப்படித்தான் செய்வேன்னு செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அரபியில அகீமுஸ் ஸலா, குர்ஆன்ல வருதா இல்லையா? அகீமுஸ் ஸலான்னு. ஸலான்னா அரபியில என்ன அர்த்தம்? அரபியில ஸலாத்துனா தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது, அங்கதான் பிரச்சனை. ஸலான்னா அரபியில் என்ன அர்த்தம்? இதனுடைய முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அரபி லாங்குவேஜுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வளைஞ்சிருக்கிற பெரம்பை தண்ணியில் ஊற போட்டு, வளைந்திருக்கிற பெரம்புகளை கம்பை தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறம் நிமிப்பாம்பாங்க, நேராக்குவாங்க பாருங்க நெருப்பில் காட்டி. புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் தான் ஸலாத்துங்கிறது. அதுக்கு பேர் என்ன? ஸலாத்துன். பெண்ட் எடுக்கிறது, கரெக்டாக சொல்ல போனா பெண்ட் எடுக்கிறது, நிமித்தல், நேர்படுத்துதல். சரியா? அதுக்கு பிறகு இந்த அர்த்தத்தை அரபுகள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதற்கு பயன்படுத்தினார்கள். துஆ கேட்கிறோமா இல்லையா? ஏன்னா இந்த துஆவை கொண்டு நம்ம வாழ்க்கையை பெண்ட் எடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிறோம். புரியுதா இல்லையா? நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய குணங்கள் எல்லாம் துஆவை கொண்டு சரியா போகுது, பெருமை வராது. துஆ கேட்கிறவங்க பெருமை கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்ச கையை தூக்கி பிச்சைக்காரன் சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் என்னது பெருமை? கையை தூக்குனாலே முடிஞ்சு போச்சு. யா அல்லாஹ் நீ கொடுப்பவன் நான் வாங்குபவன், யா அல்லாஹ் நீ செல்வந்தன் நான் ஏழை, யா அல்லாஹ் நீ தேவையற்றவன் நான் தேவை உள்ளவன், நீ கொடுத்தாதான், நீ இந்த பாத்திரத்தில் பிச்சை போட்டாதான் என்னால் வைத்த கழுவ முடியும், இல்லைன்னா நான் மிஸ்கீனு அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணுறது. அப்போ பிரார்த்தனைக்கு இந்த ரெண்டாவது அர்த்தத்தை வச்சாங்க. இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது? தொழுகையை நிலைநிறுத்து என்றால், தொழுகையை நிலைநிறுத்து, நான் பிரார்த்தனை கேட்டுட்டா முடிச்சுப்பேன், இதான் தொழுகைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? கழுத்தை வெட்டணும். எதை வெட்டணும்? குர்ஆனை ஹதீஸிலிருந்து பிரித்தால் ஒரு கூட்டம் சொல்லுதா இல்லையா? இந்த புண்ணியவான்கள் இருந்து பிரிந்து போன ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? குர்ஆனே போதும், ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆனே நிறைவா இருக்குது. அப்ப என்ன, அதனால என்ன செஞ்சாங்க? இவங்கள்ட்ட தொழுகையெல்லாம் இப்ப நம்ம தொழுகிற மாதிரி தொழுகையெல்லாம் கிடையாது, வேண்டியதில்லை. முடிஞ்சா இப்படியே ஒன்று ஒன்றாக இந்த குரங்கு ஆப்பத்தை பங்கு வச்ச கதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெட்டி 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 கடைசியில இஸ்லாத்தை விட்டு முற்றிலுமாக வெளியேறி விட்டார்கள். அப்ப அகீமு ஸலா என்பதற்கு ஹதீஸை நீங்கள் எடுக்காமல் அர்த்தம் செய்ய முடியுமா? வஆத்து ஸகா, ஜகாத்து கொடுங்கள். ஜகாத்துனா என்ன அர்த்தம்? வளர்ச்சின்னு அர்த்தம். வளர்ச்சியை கொடுங்கள். என்னப்பா வளர்ச்சியை கொடுங்கள்? ஜகா எஸ்குனா வளர்ந்து வருது, பூ வளருதா இல்லையா? அதான் வளர்ச்சி.
வஆத்து ஸக்கா, ஜக்காத்தை கொடுங்கள், வளர்ச்சியை கொடுங்கள். என்ன வளர்ச்சியை கொடுக்கிறது? அல்லாஹ் சொல்றான், உன் செல்வத்தில் வளர்ந்து வருது பத்தியா, அதிகமாக இருக்கு பத்தியா, அதை எடுத்து கொடு. அது கொடுக்கிறதுனால இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப தர்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்ச பேர் ஜக்காத். இது எங்க விளங்குவீங்க? அரபி லோகத்திலிருந்து விளங்க முடியாது, ஹதீஸிலிருந்து தான் விளங்க முடியும், முஸ்லிம்களிடமிருந்து தான் விளங்க முடியும். வேதம் இறக்கப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் இதை எப்படி பின்பற்றினார்களோ அவர்களிலிருந்து தான் எடுக்க முடியும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், எப்போ ஹதீஸுகளை ஆதாரங்களை பின்பற்றுங்கள், அதை கற்றுக்கொண்டவர்களிடமிருந்து சஹாபாக்கள் தாபி அவர்கள் தான் நமக்கு சோர்ஸ். இப்ப இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி என்ன அழகா விளக்கம் சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா قال أئمة نقتدي بمن قبلنا ويقتدي بنا من بعدنا. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், எங்களை இமாம்களாக ஆக்கு, எங்களை இமாம்களாக ஆக்கு, நாங்கள் எங்களுக்கு முன்னுள்ளவர்களை பின்பற்றுவோம், எங்களுக்கு பின்வருபவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். நாங்க சஹாபாக்கள் தாபீன்களுடைய வழியில போவோம், எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். அயிம்மத்தன் நக்ததி பிமன் கப்லனா, ஒரு தலைவனை பின்பற்றினால்தான் இவன் அடுத்து தலைவனாக ஆக முடியும், உருப்படியான தலைவனாக ஆக முடியும். சரியா? ஒரு நபியை பின்பற்றினால்தான் அடுத்து அவர் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக ஆக முடியும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை உமரை பார்த்து எனக்கு பின்னால் இந்த இருவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள்? சொன்னார்களா இல்லையா? நேர்வழி பெற்ற என் பிரதிநிதிகளை ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அவர்கள் நபியை முழுமையாக பின்பற்றினார்கள். அப்ப அயிம்மத்தன் நக்ததி பிமன் கப்லனா, யா அல்லாஹ் எங்களை தலைவர்களாக ஆக்கி. எப்படிப்பட்ட தலைவர்கள் என்றால், நாங்க முன்னாடி உள்ளவர்களை பின்பற்ற, எங்கள் ஜெனரேஷன் எங்களை பின்பற்ற. அப்ப அந்த செயின், மார்க்கம் என்பது செயின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், அப்படியே அந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடிய நன்மக்கள். இதுதான் மார்க்கம். இவங்க வழிகாட்டினாதான். ஒரு சின்ன புள்ள, வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாலகன், அவன் எப்படிங்க தொழுவான்? குர்ஆனை பார்த்து தொழுவானா? தன் தந்தையை பார்த்து தொழுவானா? தன் ஆசிரியரை பார்த்து தொழுவானா? பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவன், அவன் குணமோ அவன் ஒழுக்கமோ சீர்பெற வேண்டும் என்றால் யாரை பார்ப்பான்? யாரை பார்ப்பான்? தன் ஆசிரியரை பார்ப்பான், தன் வழிகாட்டியை பார்ப்பான். அவரை பார்த்துதான் அவன் படிக்க வேண்டியதை படிப்பான். புரியுதா இல்லையா? இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்தின் ஆரம்பத்திலேயே முதல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய துஆவை நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? என்ன கருத்து? அல்லாஹ் சொல்லக்கூடிய துஆவை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. நம்ம எல்லாம் அல்லாஹ் இமாம்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க சொல்றானே, யா அல்லாஹ் எங்களெல்லாம் இமாம் ஆக்குன்னு சொல்லிட்டு, நீங்க எப்ப இமாம் ஆவீங்க? உங்களுக்கு முன்னால் உள்ள நபியை, சஹாபாக்களை பின்பற்றினால், அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடந்தால் நீங்க இமாம்களாக ஆவீர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். அதை விட்டுட்டு அவர் இவர் அந்த கருத்து, என் கருத்து, உன் கருத்து, சொந்த கருத்து, சுய கருத்தெல்லாம் கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு. இந்த நற்செய்திக்கு ஆளாக மாட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் இப்னு அவுன் கூறுகிறார்கள், 3 விஷயங்களை நான் விரும்புகிறேன், எனக்கும் விரும்புகிறேன், என் சகோதரர்கள் எல்லோருக்கும் விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர். என்ன விரும்புகிறேன்? ஹாதிஹி சுன்னா அன் யதஅல்லமுஹா வ யஸ்அலு அன்ஹா. நபியின் இந்த சுன்னத்தை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை இவர்கள் விசாரித்து கேட்டு கேட்டு இதை அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு அவுன் சொல்லுகின்றார்கள், 3 விஷயத்தை நான் எனக்கும் விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய இமாம்! எனக்கும் விரும்புகிறேன், என் சகோதரர்களுக்கும் விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன? சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கேட்டறிய வேண்டும். கேட்டறிய வேண்டும். வயஸ் அலு அன்ஹா. தர்ஜமாவை படிச்சுட்டு புரிஞ்சதெல்லாம் சரின்னு நம்பிடக்கூடாது. ஒரு துணை, அது அது என்ன துணை? அது
பிறகு அதை கற்றவரிடமிருந்து கற்க வேண்டும். கற்றவர் என்றால் யார்? இன்னொருவரிடம் படித்தவர் தான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் இன்னொரு இன்ஜினியர்கிட்ட படித்தாதானே நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆவீங்க. மெடிக்கல் காலேஜில் படித்தா இன்ஜினியர் ஆகிடுவீங்களா? ஆவீங்களா? ஒரு இன்ஜினியர்கிட்ட படித்தாதான் நீங்கள் இன்ஜினியர் ஆவீங்க. ஒரு டாக்டர்கிட்ட படித்தா நீங்கள் டாக்டர் ஆகலாம். ஒரு ஆர்கிடெக்ட படித்தா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஒரு அட்வொகேட்டிடம் படித்தால் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக ஆகலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால் மார்க்கத்தை மட்டும் யார்ட்டையும் படிக்க மாட்டோம். நாங்கள் பெரிய முஃப்தி ஆயிடணும், பெரிய முஹத்திஸ் ஆயிடணும். நாங்களும் சும்மாவா? நீங்கள் மட்டுமா துண்டை போட்டால் போதுமா? எங்களுக்கு துண்டு போட முடியாது. நாங்களும் பேசுவோம் மணிக்கணக்கா, விளக்கம் போது கடைசியில் என்ன ஆகிடுது? பாதை கோணி கோணி போய் கோணி கோணி போய் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஹதீஸை பேச ஆரம்பித்த அல்லது இதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று ஆரம்பித்த நம் சகோதரர்கள் எப்போ இவர்களிடத்தில் சருகுதல் ஏற்பட்டு சொன்ன விஷயமெல்லாம் சரிதான். இந்த விஷயம் குர்ஆன் சுன்னாதான், குராஃபாத்தை விட்டுருங்க, அனாச்சாரத்தை விட்டுருங்க, பிதாத்தை விட்டுருங்க, அதை விடுங்க, இதை விடுங்க, தக்லீதை விடுங்க, தரீக்காவை விடுங்க, குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வாங்கன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் எங்கே திரும்ப பாதை டேனாகணுச்சுன்னு சொன்னால் இந்த குர்ஆன் சுன்னாவை அவர்கள் தங்கள் மன இச்சைக்கு ஏற்ப புரிய ஆரம்பித்து விளக்கம் சொன்ன போது அதுக்கு விளக்கம் இருக்கா இல்லையா? அதற்கு அறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அங்கேருந்து படிக்காம அதனுடைய விளக்கங்களை படிக்காம இவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, அந்த ஹதீஸை பற்றி ரொம்ப வாய் விசாலமாக பேசுவாங்க. புரியலையா? இதெல்லாம் ரொம்ப முரண்பாடாக இருக்குது, தூக்கி போட்டுரு, முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஹதீஸுகளை தரம் பிரிப்பதிலே மன இச்சை, ஹதீஸுகளை புரிவதிலே மன இச்சை. இவர்கள் பிறரை திருப்திப்படுத்துவதற்கு என்னமோ அல்லாஹ் இவர்களை ஏஜென்ட் ஆகின மாதிரி. அப்போத்தானே இங்கே காஃபிருங்கெல்லாம் ஏற்றுப்பாங்க இந்த மார்க்கத்தை. அப்படி நிர்பந்தத்தை அல்லாஹ் நம்ம மேலே விதிச்சானா? காஃபிர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் நம்ம மீது விதிச்சானா? விதிக்க யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா போதும். இந்த மாதிரியான நிறைய முரண்பாடுகள் வந்ததற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆன் சுன்னாவை அணுகும்போது அதற்குரிய விளக்க அறிஞர்களின் விளக்கங்களை பெறாததால். அதனால தான் சொல்றாங்க இமாம் அவங்க, இந்த சுன்னத்தை கற்றுக்கொள்ளுங்க, கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். வல் குர்ஆன் ஐயதஃபஹமூஹு வ யஸ்அலுன் நாஸ் அன்ஹு. இந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது குறித்து மக்களிடத்தில் கேளுங்கள். வ யதஉன் நாஸ் இல்லா மின் கைரின். மக்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா கண்டிப்பா நல்லதையே செய்யுங்க. அழகா, எவ்வளவு அழகான வார்த்தை. குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள், இதை விசாரித்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நன்மையை யாருக்காவது செஞ்சுருங்க. போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு பைக் ஸ்டார்ட் ஆகலை, உங்களுக்கு தெரியும் டெக்னிக், ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு வண்டி நின்றுச்சு, தள்ளி விடணும், ஆள் இல்லை, கஷ்டப்படுறாரு, தள்ளி விடுங்க. ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? செய்யுங்க. ஏதாவது ஒரு நன்மையை மக்களுக்கு செய்யுங்கள். அப்போ இந்த தலைப்போட நம்ம இந்த பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். அடுத்து இந்த தலைப்பில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறக்குறைய 10 ஹதீஸுகளை எழுதுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அந்த ஹதீஸுகளை பார்ப்போம்.